श्रीमदात्मने गुणैक सिन्धवे नमः शिवाय दामलेश दूतकोकबन्धवे नमः शिवाय नाम शेषि दानमद्भवान्धवे नमः शिवाय पारमेतर प्रदान बन्धवे नमः शिवाय பாமரேதர பிரதான பந்தவை. ஓகே. ஸோ இது வந்து சிவனுடைய பஞ்சாட்சர நட்சத்திர மாலான்னு சொல்லும்போது இதில் நமசிவாயாங்கிறது பஞ்சாட்சரம், அதான பஞ்சாட்சரம் நமசிவாயா. இந்த நமசிவாயாங்கிறது 108 வாட்டி வரும் இந்த ஸ்லோகத்தில். நம்ம இந்த ஸ்லோகம் முழுக்க சொல்லும்போது 108 நமசிவாய சொல்லியிருப்போம். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பாயிண்ட் இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்ரீமத் ஆத்மனே, ஸோ பகவான் ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கிறார். ஸோ ஸ்ரீமத அதாவது ஸ்ரீனாலே ஐஸ்வர்யம். ஸோ ஐஸ்வர்யத்தோடு கூட இருக்கக்கூடிய ஆத்மனே பரமாத்மாவே, குணைக்க சிந்தவை, குண ஏக சிந்துன கடல். ஸோ குணக்கடலாக இருக்கக்கூடியவரே நமசிவாய, உனக்கு நமஸ்காரம், சிவனுக்கு நமஸ்காரம். ஸோ சிவாய நமகா, அதான் நமசிவாயன்னு சொல்கிறோம். சிவனுக்கு நமஸ்காரம். தாம லேஷ தூத கோகபந்துன்னு சொன்னால், கோகாங்கிறது பட்சி. அது என்ன பட்சின்னா இது சக்கரவாக பறவை. ஸோ சக்கரவாக பறவைக்கு ராத்திரி பிடிக்காது, அதுக்கு சூரியனை பிடிக்கும். ஏன்னா அதுக்கு வந்து ராத்திரி கண்ணு தெரியாது, அதனால அதோட ஜோடி சேர முடியாது. அதனால அந்த கோக்காங்கிற பறவை, சக்கரவாக பறவைக்கு சூரியனை தான் பிடிக்கும். ஸோ அந்த சூரியனுக்கு பந்துவாக இருக்கக்கூடியவரே சூரிய பந்தவே. ஏன்னா பகவானும் பொன்னார் மெனினா இருக்கார், சூரியனும் தக 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 தகன்னு ஒளிவிடுறது. ஸோ அந்த ஒளிவிடக்கூடிய அந்த பகவான் தாம லேஷ தூத. ஸோ அந்த தாமன்னு பொன்னார் மேனின்னு தான் குறிப்பிடுறது. தாமம்னா இருப்பிடம். ஸோ அந்த மாதிரி சூரியனோட இருப்பிடமாக இருக்கக்கூடிய, அப்படி பொன் போன்ற ஜலிக்கக்கூடிய லேஷ தூத்தன்னு இந்த கோகபந்துவோடைய சூரியனுடைய ஒளியை கூட தள்ளி விட்டுடுமா. ஸோ தூத்தன்னு சொன்னால் நீக்கிவிடக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அதை விட ரொம்ப ஜொலிக்கிறாராம் பகவான். சூரிய ஒளியை விட பிரகாசிக்கக்கூடிய பகவானுக்கு சிவனுக்கு நமஸ்காரம். அப்புறம் நாம சோஷிதா நமத் பாந்தவே, அதாவது நமத் பவ அந்தவே அப்படி எடுக்கணும். பவ அந்தான்னு சொன்னால் இருள், அந்த இருள். ஸோ அந்த கண்ணன குருடன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ பவ அந்தவே, பவங்கிறது சம்சாரங்கிறது இருள் நிறைந்ததாக இருக்கிறது. ஸோ அந்த சம்சார இருட்டுக்கு நாம பகவானோட சிவாய நமக அப்படி சொன்னாலே சோஷணம் கரோதி. அதாவது சோஷணம்னு என்னது, உலர்த்தி விடுறது, அந்த இருளை நீக்கி விடுகிறது. ஸோ நாம சோஷிதா நமத் பாந்தவே. நமத்தின யாரெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறாளோ அவளுடைய சம்சார இருட்டை அந்த பெயர் சொன்ன உடனேயே சோஷணம் பண்ணக்கூடியவரே, அப்படியே உலர்த்தி அவளுடைய அஜ்ஞானத்தை நீக்குபவரேன்னு எடுத்துக்கணும். இங்கே இருள்ங்கிறது அஜ்ஞானம், அறிவில்லாதது. ஸோ ஞானத்தை கொடுத்துருவார். ஸோ ஞானம் வேணுமானால் சிவனை தான் கும்பிடணும்னு சொல்கிறான் இல்லையா. ஸோ மோட்சம் இச்சேது ஜனார்தனாத், மோட்சம் இச்சேது, மோட்சத்தை வேணும்னா ஜனார்தனனை கேட்கணும், ஞானம் வேணுமானா சிவன்கிட்ட கேட்கணுங்கிறார். ஸோ அந்த ஞானத்தை கொடுத்து விடுவார். பாமர இதர பிரதான பந்தவே, பாமரர்களுக்கும் ஒன்றுமே தெரியாது, ரொம்ப ஒன்றுமே தெரியாத சாது அப்பாவியாக இருக்கான், அவனுக்கும் இதர மகா பண்டிதனாக இருக்கணுமே, அவனுக்கும் பிரதான பந்துவாக, எல்லாருமே தன்னுடைய ஆத்ம பந்துவாக நினைக்கக்கூடிய அந்த சிவனுக்கு நமஸ்காரம். ராதே கிருஷ்ணா மேம். சொல்லுங்கப்பா. श्रीमदात्मने गुणैक सिन्धवे नमः शिवाय दामलेश दूतकोपबन्धवे नमः शिवाय नाम शोषिता नमद्भवान्धवे नमः शिवाय पामरेतर प्रधान बन्धवे नमः शिवाय कालभीत विप्रभाल पालते नमः शिवाय शूल भिन्न दुष्ट दक्ष पालते नमः शिवाय मूल कारणाय काल कालते नमः शिवाय पालयाधुना दयाल वालते नमः शिवाय. காலபீத என்னன்னா யமனுக்கு எல்லாரும் பயப்படணும், எல்லாருமே யம பயத்தோடு தான் இருக்கும். ஸோ அந்த காலன் யார், யமனுக்கு பயந்திருக்கக்கூடிய பீன பயத்தில் இருக்கக்கூடிய விப்ரபால யார், ஒரு பிராமண குழந்தை. இங்கே மார்க்கண்டேயரை குறிக்கிறது. மார்க்கண்டேயருக்கு தானே ரொம்ப 16 வயசு தான் இருப்பார், அதுக்கு மேலே இருக்க மாட்டார் நல்லா சொல்லியிருக்காரு. அதனால அந்த குழந்தை மார்க்கண்டேயன் பயந்து போயிருக்கு. விப்ரபால பாலன காப்பாற்றுபவர். ஸோ அப்படி பயந்த அந்த மார்க்கண்டேயனை காப்பாற்றியவர் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம். சூல பின்ன
அதாவது சூலத்தால் பின்ன துஷ்ட தட்ச பிரஜாபதி என்ன பண்ணான், சிவனை கூப்பிடாமலே யாகம் பண்ணினார். உடனே வீரபத்ரர் அனுப்பிச்சு பகவான் என்ன பண்ணார், அவருடைய சூலத்தினால பின்ன பிளந்தான்னு அர்த்தம். பின்னன பிளந்த. ஸோ துஷ்டனான தட்சனுடைய நெற்றியை இங்கே ரெண்டாவது பால. ஸோ நெற்றியை சூலத்தால் பிளந்த துஷ்டனான தட்சனுடைய சூலத்தால் பிளந்த அந்த சிவனுக்கு நமஸ்காரம். மூல காரணாய, எல்லா காரணங்களுக்குமே காரணமாக இருக்கக்கூடியவர். ஸோ காரியத்துக்கெல்லாம் காரணத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய காலஸ்வரூபி. ஏன்னா யமனுக்கே யமன், காலகாலன். பகவானுக்கு காலகாலன்னு பேர். யார்? முதல் காலன் யமன். அவனுக்கே காலன், அவனுக்கே யமன், யமனுக்கு யமன். ஸோ அப்படிப்பட்ட சிவனுக்கு உனக்கு நமஸ்காரம். பாலைய அதுனா தயாலவாலதே. பாலையான்னு எங்களெல்லாம் காப்பாற்று. அதுனான்னு இப்பொழுது பாலைய எங்களை எல்லாரையும் காப்பாற்றக்கூடிய தயாலவாலதே, ரொம்ப தயையோடு கூடிய இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம். காலஹீத விப்ரபால பாலதே நம சிவாய. சூல பின்ன துஷ்ட தக்ஷ பாலதே நம சிவாய. மூல காரணாய காலகாலதே நம சிவாய. பாலயாதுனா தயாள பாலதே நம சிவாய. இஷ்டவஸ்து முக்கியதான ஹேதவே நம சிவாய. दुष्ट दैत्य वंश धूम केतवे नमः शिवाय. सृष्टि रक्षणाय धर्म सेतवे नमः शिवाय. अष्टमूर्तये वृषेन्द्र केतवे नमः शिवाय. இஷ்டவஸ்து, நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ நம்மளுக்கு வேண்டிய பொருட்களை முக்கிய தானம் பண்ணுற, எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுக்குற. ஏன்னா ஆசுதோஷின்னே அவருக்கு பேர். ரொம்ப சீக்கிரம் குளிர்ந்து போயிடுவார். நம்ம ப்ரே பண்ணினா ரொம்ப சீக்கிரமே தானம் கொடுக்கக்கூடியவர் அவர். ஸோ ஹேத்தவே, அதற்கு காரணமானவரே உமக்கு நமஸ்காரம். துஷ்ட தைத்திய வம்சம், அசுர வம்சங்கள். ஸோ அசுர வம்சங்களுக்கெல்லாம் இவர் இந்த துஷ்டனாரன் அவர்களுக்கெல்லாம் தூமகேது மாதிரி, அதாவது கெட்டதை சொல்லக்கூடிய வால் நட்சத்திரம் சொல்லுவோம் இல்லையா. வானத்தில் வால் நட்சத்திரம் தோன்றினா அது நல்ல சகுனம் இல்லையா, கெட்ட சகுனம் சொல்லுவோம். அது மாதிரி அசுரர்களுக்கு இவர் அந்த கெட்ட வால் நட்சத்திரமாக தூமகேதுவாக இருக்கிறார். அவருக்கு நமஸ்காரம். சிருஷ்டி ரக்ஷனாயம். ஸோ சிருஷ்டியும் பண்ணக்கூடியவர், ரக்ஷணமும் பண்ணக்கூடியவர். ஸோ சிருஷ்டியை செய்வதிலும் ரட்சணம் பண்ணுவதிலும் மேலும் சமகாரமாக அவரே தான் பண்ணுவார். ஸோ அப்படி ரட்சணம் பண்ணக்கூடிய தர்ம சேதவே, பகவானே தர்மம். ஸோ தர்மத்தினுடைய மரியாதை, தர்ம எல்லை. ஸோ இது சேத்துன்னு சொன்னால் பாலம்னு ஒரு அர்த்தம், சேத்துன்னு சொன்னால் மரியாதான்னு ஒரு அர்த்தம். மரியாதான எல்லை. ஸோ தர்ம சேது, தர்மத்துக்கு எல்லையாக இருக்கக்கூடியவரே நமஸ்காரம். அஷ்டமூர்த்தையே. ஸோ ரெண்டு அர்த்தம் இதில் வந்து அஷ்டமூர்த்தின்னு சொன்னால், பகவானே அஷ்டமூர்த்தியாக இருக்காருன்னு சொன்னால் பஞ்சபூதங்களும் அவருடைய வடிவம். அது மட்டும் இல்லை, சூரியன் சந்திரன். ஸோ அமாவாசையில் இது சூரிய சதகத்திலேயே நம்ம பார்த்தோம். அஷ்டமூர்த்தின்னு சொல்லும்போது அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சூரிய சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார். அதனால சூரிய சந்திரனோடு சேர்ந்திருக்கக்கூடியவராக அந்த சூரியனை நம்ம இதாக பார்க்குறோம். சிவனை போலவே சூரியனும் அஷ்டமூர்த்தியாக இருக்காருன்னு அந்த ஸ்லோகத்தை சொல்கிறோம். ஸோ அஷ்டமூர்த்தி எதனால? சூரியனும் சந்திரனோடு சேர்ந்திருக்கிறதுனால. ப்ளஸ் எஜமானு சொன்னால் யாகங்களில் எல்லாமே அவரை தான் எஜமான இல்லையா. எஜமானசியான யார் ஒருத்தன் யாகம் பண்ணுறானோ அவன் சிவஸ்வரூபியாகவே பாவிக்கப்படுகிறான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவர் அஷ்டமூர்த்தியாக, 8 மூர்த்திகள், பஞ்சபூதம், சூரியன் சந்திரன் யஜமான் சொல்லக்கூடிய யாக அதிபதியாக இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம். இன்னொன்று அர்த்தம் என்னென்னா, அஷ்டமூர்த்தினா அஷ்ட பைரவர்கள்னு சொல்லுவோமே, அஷ்ட பைரவர்களும் பகவானுடைய வெவ்வேறு வடிவங்கள் தானே. ஸோ அதனால அஷ்டமூர்த்தியை 8 விதமான பைரவர்களாக ஆகக்கூடிய சிவனுக்கு விஷ இந்திர கேத்தவே. விஷ இந்திரன்னு என்னது? சிறந்த அந்த காமதேனுடைய ஹஸ்பண்ட்னு சொல்லுவாள். காமதேனு பசுக்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவள், எல்லா விஷமங்களுக்கும் அவள் தான் தாய். ஸோ அப்படிப்பட்ட அந்த காமதேனுடைய கணவனாக விஷ இந்திரனாக வெள்ளை விளையர்ன பகவானுடைய பசு வெள்ளை விளையர்னு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட வெள்ளை பசுவை கொடியாக அவர் ரெண்டையும் வச்சுருக்கார். வாகனமாகவும் அவருடைய இதில் விஷபந்தான் இருக்கும், அவருடைய கொடியிலையும் விஷபந்தான் இருக்கும். கேதுன கொடி. ஸோ அப்படிப்பட்ட வெள்ளை விஷத்தை கொடியாக உடையவரே உமக்கு நமஸ்காரம். इष्टवस्तु मुख्यदान हेतवे नमः शिवाय. दुष्ट दैत्य वंश धूमकेतवे नमः शिवाय. सृष्टि रक्षणाय धर्म सेतवे नमः शिवाय. अष्टमूर्तये वृषेन्द्र केतवे नमः शिवाय. राधे कृष्ण मैम. और
आपदत्रिपेद टङ्कहस्तते नमः शिवाय पापहारि दिव्यसिन्धुमस्तते नमः शिवाय पापहारिणे लसन्नमस्तते नमः शिवाय शापदोषखण्डन प्रशस्तते नमः शिवाय. ஓகே. ஸோ ஆபத் அத்ரி, அத்ரினா மலை. ஸோ ஆபத் அத்ரினா நம்மளுடைய ஆபத்துக்கள் எல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் மலை போல இருக்குது. ஸோ என்ன ஆபத்துனாலும் உடல் ரோகமாக இருக்கட்டும், மன ரோகமாக இருக்கட்டும், இல்லை வழியில் போகிற இதில் போகிற இடத்துல உள்ள ஆபத்துக்களாகட்டும், எல்லாம் மலை போல் இருக்குது சம்சாரத்தில். ஸோ அதை பேதனம் பண்ணுறதுன்னா பிளக்கிறது, கட் பண்ணுறது. ஸோ நம்முடைய ஆபத்துக்களை எல்லாம் வெட்டி விடுகிறார். அப்படிப்பட்ட டங்கஹஸ்தத்தை, இப்போ மலையை உடைக்கிறதுக்கு உளி வேணும். மலையை உளியை வச்சு பாறையை உடைக்கணும்னா உளியை வச்சு தான் உடைக்க முடியும். ஸோ அந்த உளி மாதிரி டங்கானா உளின்னு அர்த்தம். ஸோ நம்முடைய ஆபத்துக்களாகப்பட்ட மலைக்கு அவர் உளி போல இருக்கிறார். அப்படி உளியை கையில் உடையவராக, ஹஸ்ததே உளியை கையில் கொண்டவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட உமக்கு நமஸ்காரம். பாபஹாரி, பாபத்தை அபகரிக்கக்கூடிய திவ்ய சிந்து, சிந்துன்னு இங்கே இது நதின்னு எடுத்துக்கணும். கடல்ங்கிறத விட இங்கே நதிங்கிறது ஆப்டாக இருக்கும். இப்போ மெயினாக கங்கா நதியெல்லாம் என்ன பண்ணுறோம், தீர்த்தஸ்நானம் பண்ணினா நம்மளுடைய பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட திவ்ய சிந்துன்னு திவ்ய கங்கை. ஸோ அந்த கங்கையை மஸ்ததே தலையில் வைத்து கொண்டிருக்கக்கூடியவரே. ஸோ கங்கை நதி பகவானுடைய தலையிலே இருக்கா. அவள் பாவத்தை நீக்கக்கூடியவள் இருக்கா. பகவானே ஆபத்துக்கெல்லாம் நீக்கிறதுக்கு ஒரு உளியை கையில் வச்சுருக்க மாதிரி இருக்க. அதே சமயத்தில் அவருடைய தலைமையில் வேற பாவங்களை நீக்கக்கூடிய திவ்யமான தேவகங்கை அப்படி தலையில் வைத்து கொண்டிருக்கிறவருக்கு நமஸ்காரம். பாபஹாரினே, பாபத்தை எல்லாம் தன்கிட்டை அபகரித்து கொண்டு விடுவார். ஸோ பாபதாரினேன்னு சொன்னா பாவத்தை தரிக்கிறார்னு என்ன அர்த்தம், நம்மளுடைய பாவத்தை அவர் வாங்கி வச்சுட்டு விடுறாருன்னு அர்த்தம். அங்கே தாரினேன்னு போட்டால் மீனிங் பொறுத்தா அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. ஆனால் பாபத்தை அபகரிக்கிறார், நம்மளுடைய பாவத்தை அபகரித்து தன்னிட்ட கொண்டு வச்சுட்டு விடுறார். லசன்ன மஸ்ததே, அப்படி லசன்ன மஸ்த, லசன்னா அப்படிங்கிறத பிரகாசிக்கக்கூடிய, லசன்ன பிரகாசிக்கக்கூடிய, மஸ்ததே ஸோ தலை. ஸோ பாபத்தை எல்லாம் அபகரித்து தன்னுடைய ஜடாமுடியில் வச்சுட்டு விடுறாருன்னு அர்த்தம் இங்கே. ஏன்னா பாவத்தையெல்லாம் அபகரிக்கக்கூடிய கங்கை எங்கே உட்காந்துருக்கா, தலையில் தான் உட்காந்துருக்கா. ஸோ அந்த பாவத்தையெல்லாம் எடுக்கக்கூடிய தலை உடையவர் அவர். ஸோ லசன்னா அப்படிப்பட்ட உயர்ந்த ஜடாமுடிகளோடு கூடியவரே நம சிவாய. ஷாப இங்கே சாப்பா இல்லை, ஷாப தோஷ கண்டன. ஷாப்பாங்கிறது சாபத்தால் ஏற்படக்கூடிய பல விதமான கஷ்டங்கள், பல பேருடைய சாபங்களை எல்லாம் நீக்கிறார். ஒரு சாபம் நீங்கணும்னா எல்லாரும் சிவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணிடுவான் இல்லையா. இப்போ 16 வயசில் மார்க்கண்டேயன் சாக்க போகிறான்னு சொன்னால் உடனே அந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு சிவனை கட்டியாக பிடிச்சுட்டு விடுறான் இந்த மார்க்கண்டேயன். அது மாதிரி சாப தோஷ கண்டன, அதை வெட்டிவிடக்கூடியவன். கண்டனம் பண்ணக்கூடிய, பேதனம்னாலும் பிளக்கிறது, கண்டனம்னா வெட்டுறது. ஸோ பிரசஸ்தான்னு சொன்னால் தி பெஸ்ட், எக்ஸலண்ட். ஸோ ஆசுதோஷியாக இருக்கிறதுனால முதல்ல சிவன்கிட்ட போயிட்டு அப்புறம் டக்குன்னு நம்மளுடைய கஷ்டங்களையெல்லாம், நம்மளுடைய சாபங்களையெல்லாம், அந்த தோஷத்தை எல்லாம் நீக்கக்கூடிய முக்கியமானவராக, தி பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய உமக்கு நமஸ்காரம். आपदत्रिपेद वेदटङ्कहस्तते नमः शिवाय पापहारि दिव्यसिन्धुमस्तते नमः शिवाय पापहारिणे लसन्नमस्तते नमः शिवाय शापदोषखण्डन प्रशस्तते नमः शिवाय व्योमकेश दिव्य भव्य रूपते नमः शिवाय हेम मेदिनी धरेन्द्र चापते नमः शिवाय नाम मात्र दग्ध सर्व पापते नमः शिवाय कामनैक दान कृत्तुरापते नमः शिवाय. व्योमकेश, व्योमना ஆகாசம். ஸோ व्योमकेशனா ஆகாசத்தை முட்டக்கூடிய தலை இல்லையா. கேசங்கள், அவருடைய முடி, அவருடைய முடி ஜடாமுடிகள் எல்லாம் ஆகாசத்தை முற்ற அளவுக்கு இருக்கான். ஸோ ஆகாசமே முடியாக அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இவர் திகம்பரன்னு சொல்கிறோம், அம்ச திசைகளே ஆடை அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது அவருடைய முடியே ஆகாசமே அவருடைய முடின்னு கூட அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல. ஸோ ஆகாசமே முடியாக தனக்கு திவ்ய பவ்ய ரூபத்தே. ஸோ திவ்யமான, அப்படி ஒளி பொருந்திய, பவ்யமான, பவ்யன தியானிக்கக்கூடிய, பாவனை பண்ணக்கூடிய ஒரு ரூபம். ஸோ பகவானே மனசுக்குள்ள திவ்யமான ரூபமாக பாவிக்கக்கூடிய ரூபத்தை உடையவரே. ஹேம மேதினி, மேதினின்னு சொல்லும்போது, மேதினின்னு நம்ம என்ன பார்த்துருக்கோம், மேதஸ், இந்த மது கைடவ அசுரர்களுடைய மேதஸ், அவளுடைய கொழுப்பு தான் அந்த தண்ணியில் கரைந்து அதுவே பூமி ஆயிற்று. அதனால பூமிக்கு மேதினின்னு பேர். ஸோ பூமிங்கிற அர்த்தத்தில் மேதினின்னு நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இங்கே ஹேம மேதினின்னு அதில் இருக்கக்கூடிய பொன்னால் ஆகப்பட்ட ஒரு பூமி, என்னது, மேருமலை.
ஸோ மேதினி மலை எல்லாமே பூமியில் தான் இருக்குது. ஸோ அதனால ஹேம மேதினின்னு சொன்னால் இங்கே மேருமலை, பொன்னாலாகப்பட்ட மேருமலை. தரேந்திர சாப்ப. ஸோ தரேந்திரான்னு சொன்னான்னா மலை, மலை தரா இந்திர, தரானா பூமி, இந்திரனா உயர்ந்த மேதினி, உயர்வாக இருக்கக்கூடிய மலை. தரா இந்திரான்னு சொல்லும்போது மலை. ஸோ அப்படிப்பட்ட மேருமலையை சாப்பன்னா வில்லாக உடையவரே. ஏன் இப்போ அந்த முப்புறங்களை அழிக்கிறதுக்கு அவர் ஒரு வில்லை ஏற்படுத்தினார், மேருமலையே வில்லாக வளைத்தார் இல்லையா. ஸோ அப்படி அதே வில்லாக உடையவரே உனக்கு நமஸ்காரம். நாம மாத்திரம் அவருடைய பேரை சொன்னாலே போரும், நாம மாத்திரம் அது மாத்திரமே போரும். தக்த சர்வ பாபத்தே நமஸ்வாய. ஸோ சர்வ பாபங்களையும் தக்தனை எரிக்கக்கூடிய, தகனம் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட உன்னுடையவனுக்கு நமஸ்காரம். காமனா ஏக, காமனானது விருப்பங்கள், காமனைகள் விருப்பங்கள். ஏகத்தானான்னு சொன்னா கண்டிப்பாக அதை ஃபுல்லாக அந்த காமனைகளை நிறைவேற்றக்கூடியவர். ஏகத்தான எல்லாத்தையும் கொடுப்பறவர். ஏகத்தானம்னா அது விஸ்தாரமாக, தனு விஸ்தாரன்னு சொல்லுவாள். தனோத்தின விஸ்தாரமாக கொடுக்கக்கூடியவர். ஸோ எல்லா காமனைகளையும் நம்மளுடைய விருப்பங்களையும் ஒரேடியாக எல்லாத்தையும் கொடுத்துருவார் ஏகத்தான. ஸோ அப்படி ஒரே காமனைகளை கொடுக்கக்கூடிய கிருத்துராபதே. கிருத்துராபதேன்னு அதாவது ஹிருதயத்தில் உள்ள அந்த துராபம் அடையவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருப்போம் நம்ம. ஸோ இதெல்லாம் கிடைக்காது, நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு துராபத்தே. அப்போ கெட்டவர்களுக்கு துராப்பான்னு எடுக்கலாம், அப்படி எடுக்கலாம். கெட்டவர்களால் பகவானை சீக்கிரம் அடைய முடியாது. நிச்சயமாக கெட்டவர்களால் அடைய முடியாது. ஆனால் நல்லவர்களுக்கு ஈஸியாக காமனைகளை நிறைவேற்றக்கூடியவராக 2 பொசிஷன்லேயும் அவர் இருக்கார். ஸோ ஹிருத்துராப, ஹிருதயத்தில் அவ்வளோ சீக்கிரம் அடைய முடியாத அவர் நம்முடைய காமனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட உமக்கு நமஸ்காரம். व्योमकेश दिव्य भव्य रूपते नमः शिवाय हेम मेदिनी धरेन्द्र तापते नमः शिवाय नाम मात्र दग्ध सर्व पापते नमः शिवाय कामनैकतान हृद्दुरापते नमः शिवाय. राधे कृष्ण मैम बोलामा. ओके. ब्रह्ममस्तकावली निबद्धते नमः शिवाय जिह्मकेन्द्र कुण्डल प्रसिद्धते नमः शिवाय ब्रह्मणे प्रणीत वेद पद्धते नमः शिवाय जिह्मकाल देह दत्त पद्धते नमः शिवाय. देह दत्त पद्धते पद्धते नमः शिवाय. करेक्ट. ब्रह्म मस्तक आवली, आवलिன்னு வரிசைகள். பிரம்மாவுடைய மஸ்தகம், அவருக்கு என்ன 5 தலை இருந்தது இல்லையா. முதல்ல வரும்போது 5 தலையோடு வந்தார். 4 பக்கம் 4 தலை, மேலே ஒரு தலை. அப்போ அந்த தலையை அவர் கிள்ளினார். நிபத்தான்னு அதை குறைத்து விட்டார்னு அர்த்தம், கன்ஃபைன் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ நிபத்தம் அதை ஒடுக்கியவர், தலைகளை அந்த தலை வரிசைகளை ஒடுக்கியவர்னு 5வது தலையை வெட்டி விட்டார். எப்போ பொய் சொன்னார் இல்லையா, நான் உன்னுடைய தலையை பார்த்தேன் அப்படின்னு பிரம்மா சொன்ன உடனே அந்த பொய்க்காக அந்த மேலாட உள்ள தலையை வெட்டி எடுத்தார். ஸோ அப்படி அவருடைய தலையை ஒடுக்கி விட்ட உமக்கு நமஸ்காரம். ஜிக்மக இந்திர, ஜிக்மகான்னு சொன்னான்னா வளைந்து போகக்கூடிய. ஜிக்மகான்னு 2 அர்த்தம் உண்டு. என்னது, குறுகிய புத்தி உடையவர்கள், கோணல் புத்தி உடையவர்கள். அவளை ஜிக்மனாலே வஞ்சகம்னெல்லாம் அர்த்தம். ஸோ ஜிக்மகான்னு சொன்னால் வளைந்து செல்லக்கூடிய, எனது பாம்பு. ஸோ ஜிக்மக இந்திரன்னு சொன்னால் அதிலேயே தலைவன், இந்திரனாக இருக்கக்கூடியவன் ஆதிசேஷன். ஸோ ஆதிசேஷனை குண்டல பிரசித்த, குண்டலமாக கொண்டவரேன்னு விட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லா இடத்துலையும் பாம்பு. பகவான் சிவனுக்கு பார்த்தானா காலிலேருந்து தலை வர பாம்புகளாக சுற்றிட்டு இருக்கு, பாம்புகளே அவருக்கு ஆபரணம். ஸோ அப்படி இருக்கும்போது ஆதிசேஷனையே தலையில் பாம்பையே, அந்த பாம்பையை எடுத்து காதில் குண்டலமாக வைத்து கொண்டிருக்க பிரசித்தமாக இருக்கக்கூடிய உமக்கு நமஸ்காரம். பிரம்மனே பிரணீத வேத பத்தத்தை, பிரம்மாவிற்கு, பிரம்மனேன பிரம்மாவிற்கு பிரணீத நன்றாக கொண்டு வரப்பட்ட, நீத்தம்னு கொண்டு வருது, பிரணீதம் நன்றாக கொண்டு வரப்பட்ட என்னத்தை கொண்டு வந்து கொடுத்தார், வேத பத்தத்தே. வேதமெல்லாம் தொலைச்சு விட்டார் இல்லையா. பிரம்மா தூங்க போகிற வச்சா வேதமே காணப்படுத்து. அந்த ஒரு அசுரன், ஹிரண்ய கர்ப்பன்கிற ஒரு அசுரனை எடுத்துன்னு போயிட்டான். அப்போ அங்கே நாராயணனை பார்க்கும்போது இவர் ஹயக்ரீவர் ரூபத்தில் பகவான் கொண்டு கொடுத்தாருன்னு அங்கே பார்க்குறோம். இங்கே இவர் தான் பிரதானமான கடவுள்னு சொல்லும்போது இவரே கொண்டு கொடுத்தார். பிரம்மாவுக்கு படைப்பு தொழில் பண்ணுறதுக்கு வேதம் காணாமல் போன உடனே அந்த பிரம்மாவிற்கு வேத பதத்தியை கொண்டு வந்து கொடுத்தவர் உமக்கு நமஸ்காரம். ஜிக்ம கால தேக தத்த பத்தத்தை, அதாவது வஞ்சகமான யமனுக்கு தேகத்தை கொடுத்தவர்.
ஏன்னா இவர் வந்த உடனே அவர் மார்கண்டையனை கொல்ல வர வச்சு பயங்கர கோவம் வந்துடுது. யமனையே காலகாலனா அந்தகனா முடிக்க வந்துட்டார். அப்புறம் போனால் போகிறதுன்னு சொல்லிட்டு அவருக்கு திருப்பியும் தேகத்தை கொடுத்தான். ஸோ ஜிக்மகாலன்னு இந்த வஞ்சக யமனை அவருக்கு தேகத்தை தத்தனை கொடுத்த பத்தத்தின்னு அந்த பத்தத்தியே உடையவரே இல்லை. அவருடைய ஜிக்மகால யமனுக்கு தேக தத்தா அப்படின்னா அவனுடைய தேகத்திற்கு கொடுத்த பத்தான்னா இங்கே பாதம். ஸோ பாதத்தால் ஒரு உதவிட்டார். மார்கண்டையனை பிடிக்க வர வச்சு காலால் பகவான் யமனை எட்டி உதச்சார். ஸோ அப்படிப்பட்ட பத்தன்னு சொன்னால் பாதங்களை உடையவரே உனக்கு நமஸ்காரம். அப்படி ரெண்டுமே. ब्रह्ममस्तकावली निबद्धते नमः शिवाय जिह्मकेन्द्रकुण्डलप्रसिद्धते नमः शिवाय ब्रह्मणे प्रणीतवेदपद्धते नमः शिवाय जिह्मकालदेहदत्तपद्धते नमः शिवाय. ओम नमः शिवाय.